வணக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள கஷ்டங்கள் நீங்குவதற்கு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு பூஜை அறையில நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருக்கும். அதே போல இந்த தீப ஒளி இருக்கும் இடத்துல தெய்வ அனுக்கிரகம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்க வீட்டுல பூஜை அறையில தினமும் காலை அல்லது மாலை வேளையில நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருக்கும். தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து வீட்டுல ஒரு நிம்மதி பிறக்கும், செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே போல கோவில்ல போயிட்டு நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருக்கும். அதாவது உங்க ஜாதகப்படி ஏதாவது நேரம் சரியில்லை அப்படின்னா எந்த கிரகத்தால உங்களுக்கு பாதிப்பு இருக்கின்றதோ அந்த கிரகத்தோட கோவில்ல போயிட்டு நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு என்பது உங்களுக்கு வாழ்க்கையில பலவித கஷ்டங்களை உங்களுக்கு நீக்கி நன்மைகளை தரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே போல தீபம் ஏற்றும் போது தீபத்தில் உள்ள எண்ணெய் தான் எரிய வேண்டும். எண்ணெய் இல்லாமல் எண்ணெய் தீர்ந்த பிறகு திரி எரிந்து கருகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திர விதி இருக்கின்றது. அதே போல நம்ம வீட்டுல விளக்கு ஏற்றும் போது வீட்டுல பின்வாசல் இருந்தால் அந்த கதவை மூடி விட வேண்டும். அதாவது பின்வாசல் கதவை மூடி வச்சுட்டு முன்வாசல் கதவை நம்ம திறந்து வச்சுட்டு தான் நம்ம வீட்டுல பூஜை அறையில நம்ம விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே போல வீட்டுல மா இலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் மா இலை, பித்தளை முதலியவற்றால் செய்யப்பட்ட மாவிலை தோரணங்களை நம்ம கட்டக்கூடாது. இயற்கையாக மா இலையை நம்ம பறித்து விட்டு அந்த இயற்கையான மாவிலை தோரணம் தான் எப்பவுமே நம்ம வீட்டில் கட்டணும் அப்படின்னு சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பூஜைக்கு நம்ம வீட்டில் பூஜை பண்றோம் அப்படின்னாலும் சரி, அல்லது கோவில்ல போய் நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னாலும் சரி, இந்த பூஜைக்கு உபயோகிக்கக்கூடிய பாக்கு மற்றும் வெற்றிலை அனைத்தும் நம்ம கீழே தரையில கேட்கக்கூடாது. அதே போல தேங்காய், பழம், பூ மற்ற அந்த பூஜை பொருட்கள் அனைத்துமே தரையில கீழே வைக்காம ஏதாவது ஒரு தட்டுல வச்சு அந்த பொருட்களை நம்ம வச்சுட்டு அதன் பிறகு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திர ரீதியாக இருக்கின்றது. இந்த சாஸ்திர விதிகளை நம்ம முழுமையாக கடைபிடித்தோம் என்றால் நமது வாழ்க்கையில நல்ல செல்வ செழிப்பு ஏற்பட்டு வாழ்க்கையில ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையும், பொருளாதார முன்னேற்றம் பெறும். நன்றி, வணக்கம், நன்றி.